வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, வாட்டர் பொல்யூஷன் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாட்டர் பொல்யூஷன்னா என்ன, வாட்டர் பொல்யூஷனுடைய காசஸ், எஃபெக்ட்ஸ், அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அதோடைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த சிங்கிள் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், வாட்டர் பொல்யூஷன் என்ன, அதுக்கு ஒரு டெஃபினிஷன் பார்க்கலாம். வாட்டர் பொல்யூஷன் இஸ் த presence of compounds that are toxic to living things in streams, lakes, seas, subsurface water or oceans. இப்போது இங்கே பாருங்கள், ஸ்டீம்னா ஓடைகள்னு சொல்லுவோம், லேக்னா ஏரி, கடல், அப்போது மேல்புறத்தில் இருக்கிற தண்ணி, அப்புறம் ஓஷன் பெருங்கடல். ஸோ இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும், தண்ணின்னு ஒன்று இருக்கும். அந்த தண்ணியில் ஏதாவது விஷம் உள்ள காம்பவுண்ட்ஸ் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா, ஓகேங்களா, அதுதான் நம்ம வாட்டர் பொல்யூஷன்னு சொல்லுவோம். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் தட் ஆர் டாக்ஸிக். ஸோ டாக்ஸிக் ஆகிடும், அந்த லிவிங், அது உள்ளே இருக்கிற அந்த உயிரினம் வாழறதுக்கு வந்து விஷமாகிடும், இறந்துடும். ஸோ அந்த என்விரான்மெண்ட்டே வந்து பொல்யூட் ஆகிடும். ஸோ அதான் வந்து வாட்டர் பொல்யூஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், வாட்டர் பொல்யூஷன் பேராமீட்டர்ஸ். ஸோ ஒரு வாட்டர் பொல்யூஷன் நடக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து ஒரு பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்துட்டோம்னா, ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ் இருக்குது, கெமிக்கல் இருக்குது, பயாலஜிக்கல் இருக்குது. ஒவ்வொன்றுத்தையும் இப்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ். Physical characteristics that reliably identify contamination include color, smell, turbidity, taste, warmth. இது எல்லாமே வந்து இதை வச்சு நம்ம சேஞ்சஸ் தெரிஞ்சுக்கலாம், அந்த தண்ணி வந்து பொல்யூட் ஆகிருக்குன்னு. ஸோ அந்த தண்ணி கலர் மாறி இருந்தால், நிறம் மாறி இருந்தாலோ, இல்லை அதோடய ஸ்மெல்லு சேஞ்ச் ஆகிருந்தாலோ, அதோட டர்பிடிட்டினா அந்த கொந்தளிப்புன்னு சொல்லலாம். அந்த தண்ணி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த எப்படி சொல்கிறது, கொந்தளிப்பு தான், டர்பிடிட்டினாலே கொந்தளிப்பு, கொஞ்சம் சூடாகிடும் தண்ணி, கொந்தளிப்பு வந்துடும். அப்புறம் வந்து திட்டாகிடும், அதெல்லாம் சொல்கிறது டர்பிடிட்டி. டேஸ்ட் மாறி போய்டும் தண்ணி. வார்ம்த், ரொம்ப அனலாகவே இருக்கும் அந்த தண்ணி, சூடாகவே. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம பயன்படுத்தி அந்த தண்ணி வந்து வாட்டர் பொல்யூஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ், இந்த பேராமீட்டர்ஸ் தான் நம்ம ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். சரி, கெமிக்கல் பேராமீட்டர்ஸ். ஒரு தண்ணி வந்து கெமிக்கலாக வச்சு எப்படி சொல்லுவோம், கெமிக்கல்ஸ், அந்த தண்ணி வந்து பொல்யூட் ஆகிருக்குன்னு. மெட்டல் அயான் கான்சன்ட்ரேஷன்ஸ். மெட்டல் அயான்ஸ்னால் என்னது, ஒரு மெட்டல் ப்ளஸ் மைனஸ் சார்ஜஸில் இருக்குது, மெட்டல் அயான் கான்சன்ட்ரேஷன்ஸ். கார்பனேட் CO3, சல்ஃபேட் SO4, குளோரைட்ஸ் Cl, ஃப்ளூரைட்ஸ் F, நைட்ரேட் NO3, குளோரைட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து என்னதுன்னா கெமிக்கல் பேராமீட்டர்ஸ். ஒரு தண்ணி எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க, இந்த கெமிக்கல் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தோம்னா இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த தண்ணி வந்து பொல்யூஷன் இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட், பயாலஜிக்கல் பேராமீட்டர்ஸ். ஒரு தண்ணி எடுத்து செக் பண்ணுறாங்க, அதில் பாக்டீரியாக்கள், வைரஸுகள், புரோட்டோசோவாக்கள், ஃபங்கை, அல்கே, இது எல்லாமே இருந்துச்சுன்னா இதெல்லாம் பயாலஜிக்கல் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், வாட்டர் பொல்யூஷன் சோர்சஸ். வாட்டர் பொல்யூட் ஆகிறதுக்கு என்னென்ன சோர்சஸ்லாம் இருக்குது. வாட்டர் பொல்யூட்டன்ஸ் ஆர் எனி காம்பவுண்ட்ஸ் that can cause a physical, chemical, biological alteration in the body of water. ஒரு வாட்டர் சுத்தமாக இருக்கணும், அந்த வாட்டரில் இருக்கிற கலரோ, நான் சொன்னேன் ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ், கெமிக்கல் பேராமீட்டர்ஸ், பயாலஜிக்கல் பேராமீட்டர்ஸ், இந்த மூணில் ஏதாவது சேஞ்சஸ் வந்துட்டாலே கண்டிப்பாக அந்த தண்ணி வந்து பொல்யூஷனாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் நம்ம அந்த சோர்சஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், சர்ஃபேஸ் வாட்டர் பொல்யூஷன். நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கு இல்லையா, கிரவுண்டுக்கு அப்பரில், ஸோ அது எல்லாமே சர்ஃபேஸ் வாட்டர் பொல்யூஷன் சொல்லுவோம். வென் பொல்யூட்டன்ஸ் என்டர் எ ஸ்ட்ரீம், ரிவர் ஆர் லேக், தீஸ் கிவ் ரைஸ் டு சர்ஃபேஸ் வாட்டர் பொல்யூஷன். இண்டஸ்ட்ரியிலேருந்து ஏதோ ஒரு பொல்யூட்டன்ட் வருது, அது அப்படியே வந்து தண்ணி போகிற தண்ணியில் போய் மிக்ஸ் ஆகிட்டு, இல்லை லேக்கில் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த டைமில் வந்து பொல்யூஷன் ஏற்படும். அந்த பொல்யூஷன் நம்ம சர்ஃபேஸ் வாட்டர் பொல்யூஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், சர்ஃபேஸ் வாட்டர் பொல்யூஷன்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், பாயிண்ட் சோர்சஸ், நான் பாயிண்ட் சோர்சஸ், நேச்சுரல் சோர்சஸ், ஆந்த்ரோபோஜெனிக் சோர்சஸ். இது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், பாயிண்ட் சோர்சஸ். பாயிண்ட் சோர்சஸ்னால் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வேஸ்ட்டு, இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற வேஸ்ட்டு, இதெல்லாம் அப்படியே அந்த தண்ணியில் போய் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதை தான் நம்ம பாயிண்ட் சோர்சஸ்ன்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் கிளியர்லி டிஃபைன்டு சோர்சஸ் தட் ப்ரொடியூஸ் பொல்யூட்டன்ஸ் directly into the various freshwater bodies of water. Freshwater na நன்னீர், சுத்தமான நீர், ஓகேங்களா. ஸோ அதில் போய் மிக்ஸ் ஆகிடும். எக்ஸாம்பிள், டொமஸ்டிக் வேஸ்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். நெக்ஸ்ட், நான் பாயிண்ட் சோர்சஸ்.
These sources which are responsible for the bulk of the contaminants in streams and lakes. Non-point sources அப்படின்னா இது வந்து நம்ம இன்டைரக்டாக போகும், இண்டஸ்ட்ரீஸ்லேருந்தும் சரி இல்லை மெடிக்கல் வேஸ்ட்டும் சரி, இந்த மாதிரி வேஸ்டஸ் எல்லாமே வந்து டைரெக்டாக போய் கலக்காமல் இன்டைரக்டாக போய் கலக்கிறதா வந்து நம்ம நான் பாயிண்ட் சோர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா, திடீர்னு கசிவு ஏற்பட்டுரும். ஸோ அது எல்லாமே நான் பாயிண்ட்ஸ் சோர்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், நேச்சுரல் சோர்ஸஸ். A rise in the concentration of the naturally occurring pollutant, அதாவது மினரல் பார்ட்டிகல்ஸு, டர்ட்டு, சாண்ட், அழுக்கு, அப்புறம் இந்த மண்கள், அப்புறம் வந்து மினரல் பார்ட்டிகல்ஸ், தேவையில்லாத மினரல் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இயற்கையாக நம்ம பூமியில் இருக்குது. அது வந்து ஏதாவது தண்ணியில் போய் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ பொல்யூஷன் ஏற்படும். அதை நம்ம நேச்சுரல் சோர்ஸ் பொல்யூட்டன்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், ஆந்த்ரோபோஜெனிக் sources. These are man-made sources of water pollution refer to human activities that cause water contamination. Example பார்த்தோம்னா sewage, waste water, industrial waste, agriculture waste, இது எல்லாமே வந்து ஏரிக்குள்ளே போய்டும். ஓகேங்களா, லேக்ஸு, ஸோ ஸ்ட்ரீம்ஸு, ஓடைகளில் போய் மிக்ஸ் ஆகிட்டு பொல்யூஷன் ஏற்பட்டுரும். அப்போ நம்மளா மேன்மேடு நம்ம பண்ணுற வேஸ்ட்டு அது அப்படியே போய் பொல்யூட்டன்ட் ஆகிட்டு போய் மிக்ஸ் ஆகிடுது தண்ணியில். அப்போ தான் அதை நம்ம வாட்டர் பொல்யூஷன் கன்சிடர் பண்ணோம். அந்த வாட்டர் பொல்யூஷன் சோர்ஸஸ்க்கு பேர் தான் ஆந்த்ரோபோஜெனிக் சோர்ஸஸ். நெக்ஸ்ட், கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன். கிரவுண்ட் வாட்டர் என்னது? நம்ம மேலே இருக்கிறோம் சர்ஃபேஸில், அதுக்கு கீழே கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளி கிரவுண்ட் வாட்டர் டேபிள்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து நம்ம சுத்தமான நீர்லாம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ வென் கண்டாமினேட்டட் வாட்டர் சீப்ஸ் இன் டு த எர்த் அண்ட் ரீச்சஸ் அண்ட் அக்யூஃபர், கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன் அக்கர்ஸ். இப்போது நம்ம மேலே சர்ஃபேஸில் ஒரு காவா தண்ணி போகுதுன்னு வச்சுப்போமே, அது கண்டாமினேட் ஆகிட்டுருக்கு. அந்த தண்ணி அப்படியே உள்ள மண்ணுக்குள்ளே போய் ராக்ஸ் வழியாக போரஸ் ராக்ஸ் வழியாக போயிட்டு அப்படியே நம்ம கிரவுண்ட் வாட்டர் டேபிள்குள்ளே போய் பொந்துச்சுன்னா அப்போ நம்ம அதை எடுத்து குடிக்கும் போது என்ன ஆகிடும்? பொல்யூஷன் ஏற்பட்டுரும். அப்போது ஹார்ம்ஃபுல். ஸோ அதான் கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன். ஸோ கிரவுண்ட் வாட்டர் இஸ் கண்டாமினேட்டட் பை த discharge of raw sewage on the ground as well as seepage pits and septic tanks. வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணி எடுத்து அப்படியே ரோட்டில் ஊற்றிடுவோம், சைடு பக்கத்து வீட்டில் ஊற்றி விட்ருவோம், இல்லை காவா தண்ணி பக்கத்தில் திறந்து விட்டுருவோம். ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்? கிரவுண்ட் வாட்டரில் போய் சேர்ந்து அந்த வாட்டரை பொல்யூட் பண்ணுது. செப்டி டேங்க்ஸும் சில டைம் லீக் ஆகிட்டு போரஸ் பிட்ஸ் வழியாக போயிட்டு என்ன ஆகும்? கிரவுண்ட் வாட்டர் டேபிளில் போய் ரீச் ஆகிட்டு அங்கே வந்து வாட்டர் பொல்யூட் ஆகிடும். இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் கேர்லெஸ் releases harmful waste into the environment as well as their excessive use of nitrogen fertilizer can slowly trickle through the earth's surface and combine with the groundwater. இப்போது இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று அந்த கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட கீழே வந்து ஒரு லேயர் ஒன்று இருக்கும். எல்லா இண்டஸ்ட்ரீஸும் அதை செட் பண்ணுவாங்க. அதிலேருந்து வந்து வேஸ்ட் ஏதாவது லீக் ஆகிட்டு மேலே வந்துருச்சுன்னா, அது மேலே எப்பவுமே சில பார்ட்டிகல்ஸ்லாம் கேஷியஸ் பார்ட்டிகல்ஸ்லாம் பூமிக்கு அடியிலேருந்து மேலே பொங்கி வரும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து மேலே வந்து கிரவுண்ட் வாட்டரில் போய் மிக்ஸ் ஆகிடுச்சுனாலும் பிரச்சனை. எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் நைட்ரஜன் ஃபர்டிலைசர்ஸ் அது பயன்படுத்தும் போது, நம்ம நைட்ரஜன் ஃபர்டிலைசர் அதிகமாக பயன்படுத்தும் போது அந்த ஃபர்டிலைசர் வந்து அந்த டைம் யூஸ் ஆகிட்டு மிச்சம் இது அங்கங்கே செதறி கிடக்கும். அதெல்லாம் வந்து அந்த வாட்டர் கூட மிக்ஸ் ஆகும்போது அந்த கிரவுண்ட் வாட்டர் டேபிளும் என்ன ஆகிடுதுன்னா சேஞ்சஸ் ஆகிடுது. ஏன்னா கீழே இறங்க இன்கேஸ் அது மேலே வரும்போது, நம்ம தோண்டும் போதோ அதை மிக்ஸ் பண்ணும்போது மேலே வரும்போது நார்மல் சர்ஃபேஸ் வாட்டர் பொல்யூஷனும் ஏற்படுது. நெக்ஸ்ட், பொல்யூட்டன்ட் தட் கம்பைன் வித் கிரவுண்ட் வாட்டர் ஆர் நாட் ஈஸிலி டைல்யூட்டட் பிகாஸ் கிரவுண்ட் வாட்டர் மூவ்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோலி த்ரூ போரஸ் ராக். என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு பொல்யூட்டன்ட் வந்து கிரவுண்ட் வாட்டர் கூட போய் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதை நம்ம ஈஸியாக வந்து டைல்யூட் பண்ண முடியாது. ஏன்னா அது என்ன ஆகுனா ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகிடாது. அது கொஞ்சமாக அது என்ன ஆகுனா ஸ்லோவாக போயிட்டு போரஸ் ராக்ஸ் வழியாக போய் இறங்கிடும். அப்போது அது வாட்டரை பொல்யூட் பண்ணிடும். கிரவுண்ட் வாட்டர் டஸ் நாட் ஹேவ் ஆக்சஸ் டு த அட்மாஸ்பியர். ஸோ கண்டாமினன்ட்ஸ் do not oxidize in ground water ஸோ டு ஃபார்ம் சேஃப் பை ப்ராடக்ட்ஸ். இன்னொரு பிரச்சனை கிடையாதுன்னா, கிரவுண்ட் வாட்டரில் போய் மிக்ஸ் ஆகிட்டு அங்கே வந்து எந்த ஒரு ரியாக்ஷன் நடக்காது, மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஏன்னா இப்போது நம்ம மேலே சர்ஃபேஸில் இருக்கிற தண்ணியில் வந்து இந்த கார்பனேட்டு, சல்ஃபேட்டு, நைட்ரேட்டு, குளோரைட்ஸு, ஃப்ளூரைட்ஸ் இதெல்லாம் எதனா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ஆக்சிஜன் கூட சேர்ந்து கெமிக்கல் காம்பவுண்ட் ஆகிட்டு பை ப்ராடக்டாக வெளியில் போயிடும். அப்போ பிரச்சனை உண்டாகும். ஆனால் இது வந்து எங்கே இருக்குது? கிரவுண்ட் வாட்டர் பூமிக்கு அடியில் இருக்குது. அங்கே வந்து ஆக்சிஜன் கிடையாது. ஸோ டைரெக்டாக அப்படியே ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே தான் இருக்குமோ தவிர, அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகிருக்குமோ தவிர
அது வெளியில் வந்தால் தான் பிரச்சனை. ஸோ கீழே வந்து பொல்யூட் ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வாட்டர் பொல்யூட்டன்ஸ். எதெல்லாம் வந்து வாட்டர் பொல்யூட்டன் பார்க்க போகிறோம். சீவேஜ் பொல்யூட்டன்ட், அதாவது டொமஸ்டிக் வேஸ்ட், முனிசிபல் வேஸ்ட், இண்டஸ்ட்ரியல் பொல்யூட்டன்ஸ், அக்ரிகல்ச்சரல் பொல்யூட்டன்ட், ரேடியோ ஆக்டிவ் அண்டு தெர்மல் பொல்யூட்டன்ட். ஸோ இந்த மாதிரி பொல்யூட்டன்ஸ்லாம் இருக்குது. இந்த ஒன் பை ஒன்று நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டொமஸ்டிக் அண்டு முனிசிபல் பொல்யூட்டன்ட். த்ரூ சீவேஜ் பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நம்ம கண்ணில் பார்க்க முடியாத இருக்குல்லையே மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அது என்டர் த வாட்டர் சிஸ்டம் இன்ஃபெக்டிங் இட். ஸோ காவா நீர் மூலிமா என்ன ஆகுது, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் போய் தண்ணியில் போய் சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டு இன்ஃபெக்ட் ஆகிட்டு பொல்யூஷன் ஆகிடுது. ட்ரிங்கிங் கண்டாமினேட்டட் வாட்டர் கேன் லீட் டு இல்னஸ் இன்க்ளூடிங் டைஃபாய்ட், காலரா, கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ் அண்ட் டிசென்ட்ரிஸ். ஸோ ஒன்ஸ் நம்ம குடி தண்ணியில் வந்து இந்த கண்டாமினேஷன் ஏதாவது ஏற்பட்டுருச்சுன்னா வாந்தி பேதி வரும் சொல்கிறாங்க. காலரா, டைஃபாய்டு, டிசென்ட்ரி இது எல்லாமே. அப்புறம் குடல் பிரச்சனை கூட வரும், குடல் புண்ணு, கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பொல்யூட்டன்ஸ். நியர் ரிவர்ஸ் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ் தேர் ஆர் செவரல் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ். எங்கெல்லாம் நல்லா தண்ணி போகுமோ, நல்லா நன்னீர் போகிற இடத்துல, நல்லா ஏரி போகிற இடத்துல, ஓடிட்டு இருக்கிறதுல பக்கத்தில் இண்டஸ்ட்ரீஸ் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் பக்கத்தில் வச்சாங்கன்னா ஆதகர் நீரில் என்ன பண்ணுவாங்க, இதில் எடுத்து விட்ருவாங்க, அப்படியே கடலில் போய் கலந்து அங்கேயும் பிரச்சனை ஏற்பட்டுரும். ஸோ இது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் பொல்யூட்டன்ட். தீஸ் ஆர் இன் சார்ஜ் ஆஃப் டம்பிங் தேர் அசாடஸ் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் வேஸ்ட் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்ட்ரீம்லி பாய்சனஸ் ஹெவி மெட்டல்ஸ் இன்க்ளூடிங், இதெல்லாம் பாய்சன் மெட்டல், குரோமியம், சிஆர்னா குரோமியம், ஏஎஸ்னா ஆர்சனிக், பிபினா லெட், ஹெச்ஜினா மெர்க்குரி. இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரிக்காரங்க அப்படியே ரிவரில் விட்டுருவாங்க. ஓகேங்களா. அது எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாமல் இதை வந்து என்ன பண்ணலான்னு இதோட பவரை குறைச்சி விட்டால் பிரச்சனை கிடையாது. இது எதுவுமே பண்ணாமல் அப்படியே ரிவரில் விட்டாங்கன்னா பொல்யூட் ஆகிடுது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் தான் முக்கியமான காரணமே. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சரல் பொல்யூட்டன்ட். அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் ட்ரெயின் தேர் ரன் ஆஃப் which includes manure, fertilizer, pesticides, trash from farms, slaughterhouses and poultry farms, salt and silt. ஸோ அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணும் போது என்ன பண்ணுவாங்க, உரம் போடுவாங்க, கெமிக்கல் உரங்கள். அப்புறம் அதில் இருக்கிற அந்த வேஸ்ட்டு இது எல்லாமே வந்து தண்ணியில் மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகிடுது, அது எல்லாமே பொல்யூட் ஆகிடுது. சாணி எல்லாம் அங்கே தானே இருக்கும் எல்லாமே. ஸோ எல்லாமே அக்ரிகல்ச்சரில் இருக்கும். அது லேண்டுக்கு நல்லது. அதுவே நம்ம ஒரு ட்ரிங்கிங் வாட்டரில் போய் கண்டாமினேட் ஆகும்போது பிரச்சனை. The water body that has received a lot of fertilizer such as phosphates, nitrates from manure. உரங்களில் தான் நிறைய என்ன இருக்குன்னா பாஸ்பேட்டு உப்பும் நைட்ரேட் உப்பும் அதிகமாக இருக்கும். அந்த உரம்ல இருக்கும்போது அது என்ன ஆகும்னா, இந்த பாஸ்பேட்டும் நைட்ரேட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து நல்லது தான். அது அதிகமான நியூட்ரிஷன் ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ யூட்ரோஃபிகேஷன் ரீச் ஆகிடும். யூட்ரோஃபிகேஷன் என்னதுன்னா, ஒரு தண்ணியில் அதோடைய சத்து அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அதுதான் யூட்ரோஃபிகேஷன் சொல்லுவோம். அண்டு ரெடக்ஷன் இன் த டிசால்வ்டு ஆக்சிஜன் லெவல். ஸோ அந்தமாதிரி யூட்ரோஃபிகேஷன் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் குறைஞ்சி போயிடும் தண்ணியில். ஸோ தண்ணியில் டிசால்வ்டு ஆக்சிஜன் குறைஞ்சி போச்சுன்னா ஆகிடும், மீன் உயிர் வாழ முடியாது, செத்து போயிடும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் பொல்யூட்டன்ஸ். ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட், தெர்மல் சோர்சஸ், செடிமெண்ட்ஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே ஃபிசிக்கல் பொல்யூட்டன்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். ரேடியம் அண்டு K40, potassium 40 are both present in water. தண்ணியில் இது ரெண்டுமே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா food and water both allow radioactive elements to enter the human body where they may collect in the blood and other critical organs. ஸோ ஒரு தண்ணியில் வந்து ரேடியமோ பொட்டாசியம் 40 இருந்துச்சுன்னா அந்த தண்ணி நம்ம குடிக்கும்போது அது என்ன ஆகும்னா நம்ம பாடியோட பிளட்டில் போய் சேர்ந்துடும். அப்படி சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு நோய்கள் வர ஆரம்பிச்சிடும். தே ஆர் கேன்சர் அண்ட் டியூமர் காசிங். ஸோ கேன்சர் புத்துநோய் வந்துடும். அப்புறம் கட்டிகள்லாம் ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா, கேன்சர் கட்டி. இதெல்லாம் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். நெக்ஸ்ட் தெர்மல் சோர்சஸ். வாட்டர் இஸ் நீடட் ஃபார் கூலிங் இன் மெனி டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ மிஷின் நிறைய ஓட்டுவாங்க, அதை கூல் பண்ணுறதுக்கு வாட்டரை பயன்படுத்துவாங்க இண்டஸ்ட்ரீஸில். த ஹாட் வாட்டர் ப்ரொடியூஸ்ட் ஆஸ் எ ரிசல்ட் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி டம்ப்ட் இன் டு ரிவர்ஸ். அப்படியே அந்த சுடு தண்ணியை அப்படியே பக்கத்தில் இருக்கிற ரிவரில் அனுப்பிச்சிடுவாங்க கம்பெனிக்காரங்க. இன்க்ரீஸ்டு டெம்பரேச்சர் ரெடியூசஸ் த சாலிபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் இன் வாட்டர் விச் இஸ் க்ரூஷியல் ஃபார் மெரைன் லைஃப். ஸோ ஒரு சுடு தண்ணி அப்படியே நம்ம நார்மல் ரிவரில் விட்டோம்னா அந்த ரிவரில் டிசால்வ்டு ஆக்சிஜன் ஒன்று இருக்கும், ஆக்சிஜன் மிக்ஸ் ஆகிருக்கும்.
ஸோ சுடு தண்ணி என்ன பண்ணணும்னா டிசால்வ்டு ஆக்சிஜன் கூட சேரும்போது அந்த டிசால்வ்டு ஆக்சிஜனோட லெவல் குறைஞ்சி போயிடும். ஸோ அவங்க டிசால்வ்டு ஆக்சிஜனே குறைஞ்சி போச்சுன்னா அந்த இடத்துல மெரைன் மீன்கள்லாம் வாழ முடியாது, இறந்து போயிடும். நெக்ஸ்ட் செடிமெண்ட்ஸ். Sedimentation is caused by soil erosion, which is movement of cropland soil by flood water. ஸோ ஏதோ ஒரு தண்ணி அடிச்சுட்டு வருது, ஓகேங்களா, ரொம்ப மழை நல்லா பெஞ்சு அடிச்சுட்டு வருது, அப்போ அந்த சாயில் அப்படியே எரோஷன் ஆகிட்டு அடிச்சுக்கிட்டே வருது. The sediments are made up of soil particles that are transported by rivers, lakes and seas. இப்போ ஒரு விவசாய நிலத்தை வந்து நல்லா மழை தண்ணி அடிச்சுட்டு வருதுன்னு வச்சுப்போமே, அந்த இடத்துல ஃபர்டிலைசர் உரங்கள்லாம் இருக்கும், அந்த உரத்தில் கெமிக்கல்ஸ் இருக்கும், அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து ரிவரில் போய் மிக்ஸ் ஆகிட்டு அந்த தண்ணியும் கெட்டு போய்டும், பொல்யூட் ஆகிடும். ஸோ இந்தமாதிரி செடிமெண்ட்ஸ் மூலயமா பொல்யூஷன் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். இன்அட்வர்டன்ட் ஸ்பில்ஸ் ஃப்ரம் ஷிப்ஸில் இந்த டீசல் ஆயில், பெட்ரோல் ஆயில், இந்த மாதிரி அதோடைய பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கசியும் கடலில். Tankers, pipelines causes crude oil and other associated items to enter the sea. Marine life is killed by oil slick that float on the water surface and it is negatively impact the ocean's environment. ஸோ தண்ணி வந்து ஆயில் கூட மிக்ஸ் ஆகாது, அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், கடல் மேலேயே தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த என்விரான்மெண்ட்டு பாதிப்படையுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். இப்போது நம்மக்கிட்ட ஒரு வேஸ்ட் வாட்டர் இருக்குது, அது எப்படி சுத்தப்படுத்தலாம் ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு. அதில் மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட், டெர்ஷரி ட்ரீட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ப்ரைமரி ட்ரீட்மெண்ட். செடிமெண்டேஷன், coagulation and filtering process are used to clean waste water before it is discharged into a river. ஒரு ரிவரில் ஒரு கண்டாமினேட்டட் வாட்டரை எடுத்துகிட்டு போய் செலுத்துறதுக்கு முன்னாடி இந்த 3 ப்ராசஸை பண்ணணும்னு சொல்கிறாங்க. செடிமெண்டேஷன் பண்ணுங்கள், கோஆகுலேஷன் பண்ணுங்கள், ஃபில்ட்ரு பண்ணுங்கள், இதெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட சொல்லுவாங்க. அப்புறமா நீங்கள் எடுத்துகிட்டு போய் ரிவரில் விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் தான் இது, ஓகேங்களா. சரி, இப்போ ட்ரிங்கிங் வாட்டரில் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணலாம்? அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் செடிமெண்டேஷன். The contaminated water is allowed to settle, allowing silt, clay and other debris to fall to the bottom of the tank and water is then allowed to gently drain. இப்போது கண்டாமினேட்டட் வாட்டர் எடுத்துகிட்டு வந்திருப்போம், ஒரு காவா தண்ணியை எடுத்துப்போமே, கொஞ்சம் கலங்கள் இருக்கிற தண்ணியை, அதை கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டோம்னா அந்த குட்டி குட்டி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கீழே வந்து பாட்டமில் தங்கிடும். அதுதான் செடிமெண்டேஷன். இந்த மாதிரி பண்ணுவாங்க. Fine particles must be eliminated in the following steps since they do not settle. ஆனால் ரொம்பவும் குட்டி குட்டியாக இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம் ஆகாது, தண்ணிலே மிக்சிங் கலங்கள் தனிமே தான் இருக்கும். ஓரளவுக்கு முடிஞ்சதெல்லாம் கீழே வந்து தங்கிடும், அதை மட்டும் தான் இது பண்ண முடியும். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுலாம் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் தான் ரிமூவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் coagulation. Coagulation is the process by which colloidal suspension and fine particles are mixed to form large particles. இப்போ ஏற்கனவே தண்ணியில் ரொம்ப குட்டி 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 பார்ட்டிகல்ஸாக இருக்கும், அதெல்லாம் வந்து கீழே வந்து செட்டில் ஆகாது. அதெல்லாம் ஒன்று சேர்கிறதுக்கு நம்ம கோஆகுலேட் பண்ணுவோம். ஒரு ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆகி கோஆகுலேட் ஆகி குண்டு குண்டாகிட்டு கீழே போய் தங்கிடும். த பிக் பார்ட்டிகல்ஸ் ஆர் எய்தர் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் த ஃபாலோவிங் ஸ்டேஜ் ஆர் சிங்க் டு த பாட்டம். ஸோ அந்த பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ்லாம் இப்போ கீழே போய்டும், கோஆகுலேட் ஆகிட்டு. நெக்ஸ்ட் ஃபில்ட்ரேஷன். வாட்டர் இஸ் ஃபில்டர்ட் பை ரன்னிங் இட் த்ரூ எ பெட் ஆஃப் சாண்ட், கோல் that has been finely split or other fibrous materials. இப்போ தண்ணியை சுத்தப்படுத்த போகிறோம், ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். அது எப்படின்னா, ஏற்கனவே அந்த சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க, ஒரு வாட்டர் கேனில் வந்து ஒவ்வொரு லேயராக பெரிய கல், சின்ன கல், குட்டி குட்டி மண், ஸோ இந்த மாதிரி கோல், கறி இதெல்லாம் போட்டு அதில் தண்ணி ஊற்றணும்னா நல்லா பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் கீழே வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுவாங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ். திஸ் ரிமூவ் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ், ஃப்ளோக்குலன்ஸ், பாக்டீரியா அண்ட் அதர் கிரியேச்சர்ஸ். இது எல்லாமே நம்மளுக்கு ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துரும். Next, secondary treatment. After first treatment, the water is still unfit for drinking. Thus, biological therapy is used to accomplish this. இப்போதைக்கு தண்ணி ஓரளவுக்கு சுத்தமாகிடுச்சு, ஆனால் அதில் என்ன இருக்கும், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது நம்ம வந்து பியூரிஃபை பண்ணணும் இல்லையா, அதெல்லாம் இங்கே செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் பண்ண போகிறோம். In order to promote the growth of various microorganisms that require nutrients and oxygen, it is frequently employed to distribute contaminated water over a sizable bed of stones and gravel. இப்போது ஸ்டோன்ஸு, கல், கிராவல் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கண்டாமினேட்டட் வாட்டரில் போய் செலுத்திடுவோம். அதுக்கு மேலே இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் போய் செட்டில் ஆகிட்டு
அங்கே போய் என்ன ஆகும்னா ஒரு ஃபுட் செயின் ஒன்று க்ரியேட் ஆகும். இப்போ அதை தான் பார்க்க போகிறோம் அடுத்தது. ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் எ ஃபாஸ்ட் மூவிங் ஃபுட் செயின் இஸ் செட்டப். இந்த பாக்டீரியா என்ன பண்ணுன்னா பொல்யூட்டட் வாட்டரில் போய் இருக்கிற ஆர்கானிக் வேஸ்ட்டாக இருக்குன்னு அதெல்லாம் வாங்கிக்கும். பாக்டீரியாவுக்கு வந்து ஆர்கானிக்னால் ரொம்ப பிடிக்கும், அது எல்லாத்தையும் சாப்பிட்ரும். ஓகேங்களா. புரோட்டோசோவா என்ன பண்ணுன்னா பாக்டீரியா மேலே போய் வாழும், அதை இவங்க சாப்பிட்றது. அல்கே ஃபங்கை தான் வந்து நம்ம தண்ணியை சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிறோம். திஸ் இஸ் கால்ட் செகண்டரி ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ செகண்டரி ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டரில் வந்து என்ன நடக்குது, இந்த ஜெர்ம்ஸு இது எல்லாமே காலி பண்ணுற ஸ்டேஜ் எல்லாமே அந்த ப்ராசஸ் தான் செகண்டரி ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட் டெர்ஷரி ட்ரீட்மெண்ட். இப்போ கூட வாட்டர் வந்து இன்னும் சுத்தமாகல. வாட்டர் இஸ் ட்ரூலி டிஸ்இன்ஃபெக்டட் டியூரிங் த டெர்ஷரி ட்ரீட்மெண்ட். அப்போ இன்னும் சுத்தப்படுத்தணும் என்ன பண்ணும், த மோஸ்ட் பாப்புலர் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஃபார் டெஸ்ட்ராயிங் ஜெர்ம்ஸ் இஸ் குளோரின். இப்போ தான் வந்து தண்ணியில் குளோரின் ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இப்போ நார்மலாக நம்ம குடிக்கிற தண்ணியில் கூட குழாயில் வரும்போது என்ன ஆகும், குளோரின் ஸ்மெல் வரும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த டைம் ப்ளீச்சிங் பவுடர் கொட்டியிருப்பாங்க சுத்தப்படுத்துறதுக்கு. ஸோ அது எல்லாமே ஒரு டெர்ஷரி ட்ரீட்மெண்ட் மாதிரி தான். த வேஸ்ட் இஸ் ப்ராசஸ்டு வயா நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸ், சேம்பர்ஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ் அட் ஏ ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி இன் ஆர்டர் டு லெசன் இட்ஸ் வால்யூம் அண்ட் டாக்ஸிசிட்டி. ஸோ நிறைய ஃபில்ட்ரு பண்ண அதோடைய விஷத்தன்மை குறைஞ்சிரும். அதோடைய மிக்சிங், அந்த மிக்சர்ஸ், டர்ட்டி மிக்சர்ஸ் எல்லாம் இன்னும் குறைஞ்சிரும். ஸோ அந்த குளோரின் ஆட் பண்ணும்போது இன்னும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே அழிஞ்சிரும். இந்த ப்ராசஸ் தான் டெர்ஷரி ட்ரீட்மெண்ட்டில் நடத்துவோம். Significant amount of suspended particles and inorganic materials are removed from sewage during basic treatment. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் இன்ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாத்தையும் டெர்ஷரி ட்ரீட்மெண்ட்லேயும் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ வாட்டர் தட் வில் பி ரீயூஸ்டு அண்டர்கோஸ் டெர்ஷரி ட்ரீட்மெண்ட். இது ரிப்பீட்டட் ஸ்டெப் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் வந்து நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கும். அப்போ தான் நம்ம வந்து வேஸ்ட் வாட்டர் நம்ம ட்ரீட் பண்ணி கொண்டு வந்துடும். ஓகேங்களா. சரி, மெஷர்ஸ் ஃபார் ப்ரிவென்டிங் வாட்டர் பொல்யூஷன்ஸ் என்ன மெஷர்ஸ்லாம் எடுக்கலாம். ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிக் ஃபார் ஈச் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் வந்து இந்த ஸ்டாண்டர்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துடணும். ஸ்டாண்டர்ட்ஸ் டிஃபைன்டு ஃபார் அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் டு பி டிஸ்சார்ஜ் ஃபார் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ். இந்த இண்டஸ்ட்ரி நீங்கள் இதை தயாரிக்கிறீங்களா, அப்போ இதில் வேஸ்ட் வருதா, இந்த வேஸ்ட் நீங்கள் இப்படி தான் ரிமூவ் பண்ணணுன்னு நம்ம கைட்லைன்ஸ் கொடுக்கணும். ஜென்ரல் கைட்லைன்ஸ் ஃபார் த டிஸ்சார்ஜ் ஆஃப் ஃப்ளூவெண்ட் இன்டு லேண்ட் பேஸ்டு வாட்டர் பாடிஸ் ஃபார் வாட்டர் பொல்யூட்டன்ட். ஸோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் கைட்லைன்ஸ் கொடுத்துருவாங்க கவர்மெண்ட். நீங்கள் இப்படி தான் இந்த வாட்டர் டிஸ்சார்ஜ் பண்ணணும், இந்த கெமிக்கல்ஸ் இப்படி தான் டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஓகேங்களா. இந்த குரோமியம், அர்சனிக், இந்த மாதிரி மோசமாக இருக்கிற மெட்டல்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் வந்து ரிவரில் கொட்டிடக்கூடாது. அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அந்த அஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி அதை வந்து அதோடய சக்தியெல்லாம் குறைச்சி அப்புறமா தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அந்த தண்ணியில் போய் விடணும். ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் வாட்டர் பொல்யூஷன். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஒவ்வொன்றுத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், வாட்டர் பொல்யூஷன்னா என்ன, அதுக்கான டெஃபினிஷன். நெக்ஸ்ட், வாட்டர் பொல்யூஷன் பேராமீட்டர்ஸ். ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ், chemical parameters, biological parameters. Water pollution sources. Surface water pollution, surface water pollution types. Point sources, non-point sources, natural sources, anthropogenic sources. Groundwater pollution. Groundwater pollution continuation. Water pollutants. Domestic and municipal pollutant, industrial pollutant, agricultural pollutant, physical pollutant. Physical pollutant continuation, radioactive waste, thermal sources, sediments, petroleum products. Wastewater treatment, primary treatment, secondary treatment, tertiary treatment. So first, primary treatment. Primary treatment continuation, sedimentation, coagulation, filtration. Next, secondary treatment. Secondary treatment continuation, tertiary treatment. Tertiary treatment continuation. Next, measures for preventing water pollutions. Students, water pollution topic ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரேட் பிளேலிஸ்ட்.
4G Silver Academy, strength, success, clarity. வணக்கம்.